الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய நூருல் ஈமான் இஸ்லாமிய மகளிர் கல்லூரியின் நிறுவனரும் முதல்வருமான மர்ஹூம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் உலமா எஸ்எம்ஏ சித்திக் அலி மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்களின் நற்சேவைகளை நினைவு கூறி துஆ செய்யக்கூடிய உன்னதமான துஆ மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மதியம் குர்ஆன் ஓதுவது துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களுடைய நற்பணிகளை நற்சேவைகளை நினைவு கூறுதல், நிறைவில் துஆ ஓதுதல் என்கிற இந்த அமர்வு இப்பொழுது ஆரம்பமாகிறது. சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய அருள்மறை திருக்குர்ஆன் ஓதி துவக்கி வைத்திட வருமாறு நம் கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம்.எஸ். சையத் அஹ்மத் ஆலி மிஸ்பாஹி ஃபாதில் ஜமாலி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج من نار. فبأي آلاء ربكما تكذبان؟ رب المشرقين ورب المغربين. فبأي آلاء ربكما تكذبان؟ مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان. فبأي آلاء ربكما تكذبان؟ يخرج منهما اللؤلؤ والمرجان. فبأي آلاء ربكما تكذبان؟ وله الجوار المنشآت في البحر كالأعلام. فبأي آلاء ربكما تكذبان؟ كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. فبأي آلاء ربكما تكذبان؟ يسأله من في السماوات والأرض يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن. فبأي آلاء ربكما تكذبان؟ سنفرغ لكم أيها الثقلان. فبأي آلاء ربكما تكذبان؟ يا معشر الجن
والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان صدق الله مولانا ربنا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். கிராத் ஓதிய நம்முடைய மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்குவதற்கு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் இந்த பணியை நம்முடைய மரியாதைக்குரிய சித்திக் அலிம் சாஹிப் தான் செய்வாங்க. இப்போ நம்முடைய ஹசரத் அவர்களுக்கான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அழைப்புதலில் அழைக்கப்பட்ட நமது ஊரை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் ஹசரத் அவர்களோடு நெருக்கமான அன்பு நண்பர்கள், அன்பு தோழர்கள், அவர்களோடு பழக்கமானவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் என எல்லோருமே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்கிட்டு ஒரு சேர் போட்டுக்கங்க, அந்த பக்கம் சைடுல ஒரு சேர் போட்டுக்கலாம். சரி. எனவே இங்கு அழைப்புகளில் போடப்பட்டவர்கள் எல்லாம் ஆளுங்களும் ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய ஆலிம் ஹசரத் அவர்களுடைய நெருக்கத்தோடு தொடர்புடைய இருந்தவர்கள் தான் இங்கே வருகை புரிந்திருப்பவர்கள் எல்லாம். சிலர்கள் நண்பர்கள், சிலர்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், ஹசரத்தோடு நெருங்கி பழகியவர்கள், ஹசரத்துடைய நெருக்கத்திலே ஒன்றாக படித்தவர்கள், இப்படி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். எனவே இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் உங்கள் எல்லோரும் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய செயலாளர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களிடத்தில் நாங்கள் பேசும் பொழுது, ஹசரத் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் வேட்பாளர்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அழைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த நேரமும் சூழ்நிலையும் அதற்கு ஒத்து வராது. அதனால் நாம் குறிப்பிட்ட ஒரு சில பேர்களை நாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக நடத்தலாம் என்று ஆலோசனை செய்து இங்கே ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஹசரத் அவர்களை பற்றி பேசுவதற்கு நம்ம ஊரில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த அனைத்து பெருமக்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். கிராத் ஓதிய ஹசரத் அவர்கள் மற்றும் துஆ ஓத இருக்கக்கூடிய ஹசரத் மக்கள், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆலிமாக்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்பதோடு, குறிப்பாக இன்றைய தினம் நான் ஒரு அதிசயத்தை கண்டேன். அது என்ன அதிசயம் என்று சொன்னால், மதியம் 2:30 மணியிலிருந்து சில தாய்மார்கள் அவங்களால வர முடியல, அவங்களால நடக்க முடியல. ஆனாலும் ஆட்டோல, வாகனங்கள்ல சில ஆட்களுடைய கை துணை பிடிச்சிட்டு அவங்களெல்லாம் இந்த மதரசா வளாகத்துல நுழையும் போது உண்மையிலே அவங்க எவ்வளவு மரியாதை மதிப்பு ஹசரத் மேல வச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு சிரமம் இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு இத்தனைக்கு இது ஒரு பயான் நிகழ்ச்சி இல்ல, நல்லா தெரியுது. இது பயானுடைய நிகழ்ச்சியும் அல்ல. இது நம்ம ஆலிம் சாஹிப் பத்தி 4 வார்த்தை நல்லது பேச போறாங்க, அதை நம்ம கேட்க போறோம், ஆலிம் சாஹிப்காக துஆ செய்ய போறோம். இதுதான் நான் பயான் நிகழ்ச்சியின் போது நடக்கும் போது காணாத சில காட்சிகளை இன்றைக்கு நான் கண்டு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த அம்மாமாரெல்லாம் அந்த ஆட்டோல வந்து இறங்கினாங்க, அவங்களால வர முடியல. அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆட்டோல வந்து இறங்கியாவது நம்ம ஹசரத் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு
ஆலிம்சா அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியை சங்கப்படுத்தணும்னு சொல்லி இந்த வந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் கூட நான் ஒரு அம்மாவை பார்த்தேன், கை பிடிச்சி அவங்க ஆட்டோல அவங்க கையை பிடிச்சி இறக்கி அவங்களை அழைச்சிட்டு வராங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டத்தோடு நீங்க வந்தீங்க பாருங்க. அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்துவாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா நீங்க வரலன்னா கூட யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நான் போகாத பரவாயில்ல நினைக்காம நானும் ஒரு அங்கமாக ஆலிம்சாவுக்கு ஓடப்படக்கூடிய அந்த சபையில நானும் போய் உட்காரணும்னு சொல்லி வந்திருக்கீங்க பாருங்க. அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வானாக. இங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் சில பேருக்கு தெரியும், அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு மத்தியில அவங்க எப்படியாவது வரணும்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை தள்ளி போட்டுட்டு எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சங்கைப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதற்கு அப்பால் எத்தனை பேர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இங்கு பேசப்படக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியும் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய பார்வைக்கு இன்ஷா அல்லாஹ் விரைவில் இது கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே அருமையான உங்களை வருகை அத்தனை மக்களை நாங்கள் மிக்க அன்போடு வருகையை வரவேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பல நோக்கமாக இருந்தாலும் சுருக்கமாக நான் மூன்றை மட்டும் நான் கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது பெரும் ஹஜ்ரத் அவர்களை பற்றிய நினைவு கூறுதல். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களை விட்டு மரணித்தவர்களுடைய நல்ல செயல்களை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் உலகத்தில் எல்லோரும் தான் மரணிக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் நினைவு கூறப்படக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒரு மனிதன் குடும்பத்திற்காக வாழ்கிறான் என்ற பொழுது அவனுடைய குடும்பம் அவனை நினைவு கூறும். ஒரு மனிதன் சமுதாயத்திற்காக வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுடைய குடும்பமும் நினைவு கூற வேண்டும், சமுதாயமும் நினைவு கூற வேண்டும். அப்படியானால் வேட்பா நகரத்திலே இங்கு பிறக்கக்கூடிய வளர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய உழைப்பு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய பிள்ளை கல்வியாளர்களாக, அவர்களுடைய பிள்ளை மார்க்க அறிவு பெறுவதற்கு, உங்களுடைய பேர பிள்ளைகள் மார்க்க கல்வி பெறுவதற்கு அவர்களுடைய முயற்சி ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நமது ஊர் மக்கள் எல்லோருமே அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள். எனவேதான் நாம் இதை எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். இரண்டாவது, இதனால் ஹஜ்ரத்துக்கு என்ன பலன், இறந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால் ஹதீஸ்களில் வருகிறது, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பற்றி நல்லது நினைவு கூறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு வாஜிபாகிவிட்டது. மக்கள் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார்களோ அந்த உயர்வு அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது. ஏற்கனவே சொர்க்கத்திற்கு தகுதியானவராக இருக்கும் பொழுது அவரை பற்றி நாம் நல்லதை நினைவு கூறுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே ஏதோ ஒரு விதத்திலே அது அவர்களுக்கு பலனளிக்கிறது. இது ஒரு இரண்டாவது நோக்கம். மூன்றாவது, இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய விளைவும் அவருடைய அர்ப்பணிப்பும் அது மண்ணோடு மண்ணாகி காற்றோடு அது மண்ணோடு மண்ணாகி மறைந்து விடக்கூடாது. எனவே அவரை பற்றிய இங்கு பேசப்படக்கூடிய தகவல்கள், ஏற்கனவே இறந்த நாளில் ஹஜ்ரத் அவர்களை பற்றி ஆளுங்கள் பேசிய தகவல்கள், இங்கு பரவலாக பேசப்பட்டிருக்கிற எல்லா தகவல்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டு நம்முடைய 100 ஈமானில் அது வரலாறாக இன்ஷா அல்லாஹ் அது பதிக்கப்படவுள்ளது. 100 ஈமானில் வரலாறாக இருக்கும். எனவே இந்த மதரசாவை யார் வழி நடத்தினாலும், இந்த மதரசாவை யார் கொண்டு சென்றாலும் அதை படிக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துபவர்கள் இருக்க வேண்டும். கண்மூடித்தனமாக தாண்டோட்டித்தனமாக யாரும் இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு வரலாறு, அவர்களை பற்றிய ஒரு நல்ல தகவல் இந்த மதரசாவிலே அது ஒரு நூலாக ஒரு புத்தகமாக வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நிறைவாக இன்ஷா அல்லாஹ் விவாதத்தில் நிறைவு செய்யப்படுகிறது. பல நோக்கங்கள் பலவாறாக இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது ஹஜ்ரத்தை பற்றி நல்லது பேசப்படுகிறது. நோக்கம் வேற எதுவுமே கிடையாது. அவங்களை பத்தின நமக்கு தெரிந்த தகவல்களை நண்பர்கள், நாங்கெல்லாம் மதரசாவை சுத்தி இருந்தவங்க, அதனால மதரசாவில ஹஜ்ரத்தை எப்படி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவங்களோட நண்பர்கள், பழகியவர்கள், நெருக்கமானவர்கள், அவர்களோட பள்ளிக்கூடத்தில் படித்து அதன் மூலம் அவர்களை பார்த்தவர்கள் பல பேர்கள் உண்டு. அதில் சில பேர்களை நாம் இங்கே அழைத்து அவர்கள் மூலம் நாம் பேச வைக்கிறோம். எனவே அதை நாம் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி, அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிமயமாக்கி அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பானாக. அவர்களை பற்றி நல்லதை பேசுகிற நம்மை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் நமக்கும் உயர்வு, எந்த நோக்கமும் கிடையாது. இது பேசுறதுனால நமக்கு யாராவது காசு தர போறாங்களா? எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு
காரணத்தை உருவாக்கிட்டே இருப்பான். அவருதான் நம்ம என்னமா செய்ய போறோம், அவரை பத்தி நம்ம நல்ல வார்த்தை 4 வார்த்தை நம்ம பேசிட்டு வருவோம் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர என்ன நோக்கமாக இருக்கிறது நமக்கு? எனவே அந்த நோக்கத்திற்காக இங்க வருகை புரிந்திருக்கிற பெருமக்கள் உலமாக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி நோக்கத்தை எல்லாம் வெற்றியை தருவானாக, ஆமீன் என்ற துஆவோடு இந்த நிகழ்ச்சியிலே துவக்கமாக நம்முடைய அமானியா நகர் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய அந்த பள்ளியினுடைய இமாமும் நம்முடைய வேட்பாளர்களுடைய மண்ணின் மைந்தருமான அருமை சகோதரர் மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் ஆலிம் பாத்வி ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது துவக்கமாக அதரத்தை பற்றிய நினைவுகளை பகிர்கிறார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فذكر فإن الذكرى تنفع المؤمنين. وقال سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه إلا 3: صدقة جارية، وعلم ينتفع به، وولد صالح يدعو له، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளையார்கள், உற்றார்கள், உறவினர்கள், உத்தம சஹாபா பெருமக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், ஆண்டவர்கள், சார்ந்தவர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பும் அருளும் ஆசையும் என்றென்று உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, உஸ்தாத்மார்களே, ஜமாத்தார்களே, மாணவ மணிகளே, பாசமான தாய்மார்களே, நம்ம வீட்டு மறைந்த மர்ஹூம் சித்திக் ஆயிஷா அவர்களுடைய சேவைகளை நினைவு கூறும் முகமாக நான் இப்பொழுது ஒரு சின்ன மஜ்லிஸிலே கூடியிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொண்டு நாம் கேட்கின்ற துஆக்களை அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆயிஷாவுடைய கபர் வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை ஆக்கல் புரிவானாக. வல்ல அல்லாஹ் அவனுடைய மன்னரையை சொர்க்க பூங்காவாக ஆக்கல் புரிவானாக. அருமையானவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகின்றான்: ஃபதக்கிர் ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ. மக்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டே இருங்கள்.
நல்லவைகளை மக்களுக்கு அடிக்கடி கூறிக்கொண்டிருங்கள். அப்படி நீங்கள் கூறும் பொழுது அது முன்னாள் மக்களுக்கு அது பயன் தரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். நல்லவர்களை பற்றி பேசுவது, அவர்கள் செய்த சேவைகளை குறித்து பேசுவதெல்லாம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதிவு அது. ஒருவருடைய நன்மையை பற்றி நாம் பேசும் பொழுது பிறருக்கு ஆசை என்ன ஆசை வரும் சொன்னா, நாமும் அவரை போல் செய்வோமே, நாம் அவரை போல் உழைப்போம் என்ற ஒரு வெறி வரும், ஒரு ஆசை வரும். அல்லாஹ் அதான் சொல்றான், நீங்க அடிக்கடி மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்க, நல்ல சேவைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு அது பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே இப்போது நாம் பார்க்கின்றோம், நம்முடைய மறைந்த சித்திக் ஆலிஷா அவர்கள் இந்த ஊரு மறக்குமா? மறக்கவே மறக்காது. இந்த ஊரு உள்ள வரைக்கும் நம்முடைய ஆலிஷா அவருடைய பெயர் நினைத்துக் கொண்டு இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல சின்னாம்சம் பெரியாம்சம் நம்ம எல்லாம் இதுவே பேசிக் கொண்டிருக்கின்றோமோ, பங்களாவில் அடக்கப்பட்ட சின்னாம்சம் பெரியாம்சா நம்ம எல்லாம் பார்க்க கிடையாது, அவங்களை பார்த்ததில்லை. 100 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வாழ்ந்தவர்கள், அவர்கள் நம்ம ஊரை உண்டாக்கியவர்கள். நாம் என்ன அவனுக்கு பேசுகின்ற மனுஷன்னா அவங்க நன்மையான சேவைகள் நம்மை பேச வைக்கின்றது. இன்று நம்ம ஊரம் 2 அம்சம் மறக்காது. அதே சின்ன அம்சா பெரியாம்சா வரிசையில் சித்திகாம்சா வந்து விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை என்று நான் சொல்லுவேன். சித்திகாம்சா அவர்கள் நம் ஊர் உள்ள வரைக்கும் இந்த வருங்கால சந்தேகத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நிச்சயம் அது யாரும் மறக்க முடியாது. அவள் ஆற்றிய சேவைகள் நாம் கணக்கில் அடக்கிவிட முடியாது. சித்திக் ஆலிஷா அவங்கள பார்த்தா நானும் ஓட ஆரம்பிச்சேன். சித்திக் ஆலிஷா அவங்க நீடூர்ல ஓடினாங்க, மிஸ்பாஹின்னு பட்டம் வாங்கினாங்க. சித்திக் ஆலிஷா நோம்பல வந்து பிரயாசத்துல இருப்பாங்க, பள்ளிவாசல்ல. நம்ம ஊர் பெண்களுக்கு ஸ்கூல்ல தொழிற்பாங்க. நம்ம பழைய ரஹமத்துல் ஆலிஷா தான் இமாமா இருப்பாங்க பெண்களுக்கு. சித்திக் ஆலிஷா ஓடிய பிறகு அவர்கள் ஒரு இளம் வயது வந்த பிறகு அவர்கள் தான் ஆண்களுக்கு தராயக்களை தொலை வைப்பார்கள். அப்போ மைக்கெல்லாம் கிடையாது, ஆலிஷாக்களுக்கு வந்து ஆலிஷா மைக் வைக்கிறாங்க. சித்திக் ஆலிஷா தொலை வச்சு அவங்க சொன்னா பள்ளிவாசல் 4 பக்கம் கம்மாண்ட தானே அவங்க தொலை கேட்கும். அது யாரும் மறுக்க முடியாது. நாமெல்லாம் வீட்டுல நான் போகும்போது லீவுல ஊருக்கு பண்ண சொன்னா நோம்புல பள்ளிக்கு தொலை வருவோம். அப்போ சோம்பேறி தானே மெதுவாக தொலை வருவோம். செவ்வாய்க்கிழமை தான் பள்ளிக்கு வந்து அவரே 6 சேர்ந்து வருது. தப்பான்னு கேட்க இது சொல்றேன். அப்ப பள்ளி கவர்ந்த கிட்ட வரும்போது ஆன்சர் கேட்கும். அவங்களோட வாய்ஸ் எப்பப்பட்ட வாய்ஸ், அவளை காட்ட அவங்க ஓட நாம சொன்னா அதெல்லாம் பார்த்தா நானும் ஆன்சாவும் ஆசைப்பட்டேன். அவன் பார்த்தா நானும் ஆன்சாவாகணும், நானும் இப்படி ஓடுன்னு ஆசைப்பட்டேன். நானும் கிராஸ் ஓடுன்னு சொன்னா அல்லாத தெளிவு மட்டுமல்ல, என் பெற்றோர் ரோகம் மட்டுமல்ல, சித்தகாம ஒன்று சங்கியா இருந்தார்கள். அதை மறுக்கவே முடியாது. இந்த சித்தகாம என்று நம்முடைய ஊருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுத்தார்கள். இந்த 100 மனுஷா தமிழ்நாட்டில் முன்னோடிய மாசம் அவருக்கு சொன்னால் அது ஆன்சாரி உழைப்பு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு மக்கள் எல்லாரும் உதவினாலும் ஆன்சாவுடைய தீரான முயற்சி, ஒரு சீரிய நோக்கம், அவர் நிமிர்ந்த நடை, அவருடைய நிமிர்ந்த பார்வை, அவருடைய முழுமையான உழைப்பு தான் என்று மதசாமிக்கு சொன்னால் அது மிகவில்லை. அருமையாளர்களே, சித்திக் ஆலிஷா அவர்களுடைய நாம் அடிக்கடி அவங்களை நினைவு கூற வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மதரசாவில் எப்படி நடத்த போறோம் நிறைய பேர் கேட்டாங்க. சித்திக் ஆலிஷா மதரசா நடத்த முடியுமா? எப்ப நடத்த போற நிறைய பேரு பின்னால பேசுறாங்க.
எத்தனை ஏகரியங்கள், எத்தனை எக்காலங்கள், எத்தனை இழுக்கட்டுகள், எத்தனை போட்டு பொறாமையை செய்துதான் அமைதி. அதெல்லாம் தாண்டவர்கள் இந்த மதசாதனை தூக்கி வைத்தார் சொன்னால் அதனாலே அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமல்ல அவருடைய உழைப்பும் காரணம் என்பதெல்லாம் மறக்க முடியாது. சவாசம் ஹதீஸை கொடுக்கின்றார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மூத்தாக விட்டால், ஒரு மனிதன் மரணமாக விட்டால், இந்த ஆண்கள் இல்லா சனாவா, 3 அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும். எல்லாமே துண்டிக்கப்பட்டுரும். அவர் பாப்பா துண்டிக்கப்படுவார், அம்மா துண்டிக்கப்படுவார், பிள்ளைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனா 3 அமல் தான் அவருக்கு சேர்ந்து சொல்றார். உண்மையில அவர் வாழும்போது செய்த, அவர் வாழும்போது செய்த நிறையான தர்மங்கள் சந்தர்ப்பத்தில் ஜாரியா சொல்வார்களே, நிறைய தர்மங்கள் அது நல்ல அவருக்கு பெருகிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஆமா வரும். அதே போல அவரால் பயன்பட்ட கல்வி, அவரால் பயன்பட்ட கல்வி கூடங்கள், அவர் உண்டாக்கிய மதரசாக்களுடைய நன்மையில் அவர் சென்று கொண்டே இருக்கும். 3வது அவருக்காக துவா செய்கின்ற சாலிகான குழந்தையின் துவா, அதுவும் அவருக்கு சந்திக்கிட்டே சொன்னாங்க. அவர் மனுஷன் போட்டேன் சொன்னா என்ன செய்ய நன்மைகள் தங்கிட்டுதான் இருக்கும். அந்த வகையில இப்ப நான் பார்க்கின்றோம், இந்த அளவுக்கு மதரசாவை உயர்த்தி 7 மாணவர்களை கொண்ட ஆரம்பிச்ச மதரசா எனக்கு 100-200 மாணவி ஓடுறாங்க சொன்னா அவருடைய முழு முயற்சி தான் அவர்களே. அந்த நன்மைகள் இந்த 6 நாட்களை உருவாக்குவார்கள். 5 நாட்கள் ஆரம்பி உருவாக்கும். இப்படியே எலும்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நன்மைகள் அவருக்கு செஞ்சு கொண்டே இருக்கும். பிரிவு செய்வானாக. அருமையா அவர்களே, இன்னைக்கு அந்த சொன்ன அன்னைக்கு நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே அவன் ஆதிவாக பேசியிருக்கேன். இப்ப என்ன தெரியுமா, அன்னைக்கு பைக்கில் போயிட்டு இருக்கேன், பள்ளிக்கு சொல்ல போற அம்மா நேரத்தில் ஓட்டு இருக்கு. என் முன்னால ஒரு தாயும் அவன் மகன் வயசு 7 வயசு நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கான். நான் பின்னால வருவேன். அவன் என்ன பார்க்கவே இல்லை, அந்த அம்மா பார்க்கல. ஆனா நான் கிட்ட வந்தவன் என்னை பார்க்காம அஷ்டமா தான் வருவான். இதை பார்க்காம சொன்னா அஷ்டமா ஆயிடுச்சா, என்ன இது பார்க்காம சாமம் சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். அருணாபுரம் ஏன் இந்த வளர்ச்சி சொன்னா இந்த விவசாய உற்பத்தி தான் 100 வளர்ச்சி. அதன் பிரதான வளர்ச்சி தான் இதற்கு ஒரு அடையாளம். அந்த சிறுவன் நம்ம செலவிடக்கூடிய அந்த காலத்தாமெல்லாம் மதரசால ஓடும்போது ஸ்கூல்ல தான் ஓடணும். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம மக்கள் எல்லாருமே ஸ்கூல்ல ஓதணும். மதரசா காலை மாலை மதரசால நடந்துச்சு மட்டும். இன்று அப்படி இல்லை. 4 பேருக்கும் ஒவ்வொருத்தரும் 2 மதரசாக்கள் இயங்கிக்கின்றன. அந்தந்த பிள்ளைகள் அங்கே வருகின்றார்கள். அதனால அந்த அத்தனை நன்மையும் நம்ம ஆதிசாவதா சேரும். அவ்வளோ சேர வைப்பானாங்க. ஒவ்வொரு தாயமார்கள் துவாக்கள் நீங்க ஆரம்பிச்சாங்க நிறைய இருக்குது. நீங்க காலையில் சொன்னாங்க இந்த விழாவுக்காக வந்து நடக்க முடியாதவங்கெல்லாம் வந்தாங்க சொன்னாங்க. அது ஏன் தெரியுமா, நம்ம ஆரம்பிச்சாங்கள வைக்கின்ற மரியாதை, அந்த அன்பு, அந்த மகாத்மத்து தான் அவங்க இருக்கின்றது. கனிமிக்கவர்கள் நாம் எல்லாம் ஆரம்பிச்சாக நிறைவேற வேண்டும். நம்ம அடிக்கடி அவங்களை பேசணும். பேச மட்டும் நினைக்க அவங்க துவா செய்ய வேண்டும். மறுமைய வாழ்க்கையை ஆபியத்தா வாழ்க்கை ஆட்கள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரொம்ப சரியாக ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது கரெக்ட் தான். நமக்கு 6 மணிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை முடிச்சுட்டு 6 மணிக்கு நாம இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு ஒரு 5:55க்கு நம்ம துவா செய்ய ஆரம்பிச்சு ஒரு 6:10க்குள்ள முடிச்சு அந்த நிகழ்ச்சி கரெக்டா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அசரத்து அவங்க அருமையான தகவலுக்கு பதிவு பண்ணாங்க. அசரத் அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலேயே 2 நம்ம ஊருடைய சின்ன ஆலிம்சா பெரிய ஆலிம்சாவுக்கு அப்புறம்
அடுத்த ஒரு ஆலிம்சா அப்படிங்கிறது ஒரு ஆலிம்சாவுடைய வாயால அல்லாஹ் வர வச்சிருக்காங்க பாருங்க. மக்கள் சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம், சின்ன ஆலிம்சாவுக்கு அப்புறம் பெரிய ஆலிம்சாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆலிம்சா சொல்லி. ஆனா ஒரு ஆலிமுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை எல்லாம் வர வச்சிருக்கான். அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் கண்ணியமாக்குவானாக. ஆமீன், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல சொன்னாங்க, எங்களுக்கு இது புது செய்தி. அசலுக்கு வந்து தராவீஹ் ஒரு நாள் எங்களுக்கு செய்தி ஆலிம்சா எங்களுக்கு சொல்லி விடல. ஆனா அசலுக்கு வந்து நம்ம ஊர்ல தராவீஹ் தொழுவிச்சிருக்கிறாங்க நம்ம பள்ளியில அப்படிங்கிறது செய்தி எங்களுக்கு ஒரு புதிய செய்தி. எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல செய்தி எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நம்முடைய ஒரு சிறந்த ஒரு பாரி சொன்னாங்க, அற்புதமா அமராத்து வரக்கூடியவங்க, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல தமிழர்களை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை ஜஸாக்கல்லாஹ் என்று கூறி, அடுத்தபடியாக நம்முடைய ஹஸரத் அவர்களோடு நெருக்கமான பழக்கத்திலும் தொடர்பிலும் இருந்த நம்முடைய முஹிதீன் ஜாமியா மஸ்ஜிதுடைய முன்னாள் செயலாளர் அல்ஹாஜ் எம்.ஏ. பீர் முகமது சாஹிப் அவர்கள் ஹஸரத்தில் வாழும் பொழுது ஆகியார் மேல எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டு. அவங்களை பத்தி அடிக்கடி நம்ம கிட்ட நல்ல தகவல்களை சொல்லுவாங்க. இன்றைக்கு அவங்க நம்ம ஆலிம்சா அவர்களை பத்தி இங்கே பேச வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு சொற்பொழிவாற்றுகின்ற அனைவருக்கும் வருக வருகின்ற வரவேற்று, உலமா பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது இதயங்கணிந்த ஸலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சித்திக் ஆலிம் அவர்கள் இன்றோடு நம்மை விட்டு மறைந்து 42 நாட்கள் ஆகிறது என்று நினைக்கின்றேன். அவர்கள் மறைந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற நினைப்பிற்கால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய ஆத்மாதான் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. காரணம், இரவு பகலால் எந்த நேரமானாலும் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தாலும் மதரசா என்ற நினைப்பேருதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருக்கு பற்றும் கடினமான உழைப்பும் விடாத முயற்சியும் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மதரசா ஆரம்பித்து 25 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் இப்போது பொது சேவை செய்யவில்லை. 1983 நான் சவுதியில் இருந்த பொழுது கூட அவர் அந்த நேரத்திலே பொது சமுதாய பணியில் ஈடுபட்டு சவுதி சங்கம் என்ற ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து அங்குள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் சந்தித்து, நான் கூட அந்த நேரத்தில் 83 சவுதியில் இருந்தேன். அவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 300-400 நான் சவுதியில் வாழ்ந்தேன். எல்லோரும் பார்த்து இப்படி ஒவ்வொரு நன்மைகளையும் பார்த்து அவர்கள் பட்ட கஷ்டம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் 20 ரியால் சந்தா அங்கே அந்த நேரத்தில் வசூல் செய்து அப்போது அவர் சமுதாய பணியில் ஈடுபட்டு அவ்வளவு தீவிரமாக ஊருக்காக வேண்டிய ஊர் நன்மைக்காக வேண்டிய எவ்வளவோ காரியங்களை செய்தார். இப்பொழுது நம்ம ஊரில் புதிய பில்டிங் பள்ளிக்கூடம் இருக்கின்றது. அது அவரால் முடித்து வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியாது, அது ஈடுபட்டவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட சின்ன பெரிய சேர்ப்பவர்கள் அந்த பில்டிங்கை ஆரம்பித்தார்கள், பெரிய பள்ளிக்கூடத்தை. அது ஏனோ நம்மளால் அவர்களால் முடிக்கிறது. கிட்டத்தட்ட 50 வருடங்களாக அந்த பள்ளி மேற்கூடம் இராமல் வெறும் கட்டிடமாக இருந்தது. அந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்தது அவர்கள்தான். ஆரம்பத்தில் யார் இதுக்கு தூண்டுகோல் யார் என்றால், இன்றைக்கு வருகை கொண்டிருக்கும் அவருக்கு பேர் போட்டிருந்தது எஸ்எம்எஸ்ஆர்
அவர்கள் அப்பொழுது வரைக்கும் நமது ஊரில் மரியாதைக்குரிய எங்களுக்கு சம்சுதீன் அவர்கள், நூரசன் அவர்கள், இப்படிப்பட்ட எல்லோரும் சொன்னார். சித்திக் ஆலம் அவர்களிடம் ஒரு நூல் இருக்கின்றது, இந்த ஊரில் முக்கியமான ஒரு டெஸ்ட் அமைத்தால் அந்த ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம் அப்படி இருந்தால் ஒரு நிச்சயம் அவர்கள் எங்களுக்கு தகவல் சொன்னார். அப்பொழுது இங்க ஒரு டெஸ்ட் அமைத்தார்கள். காலங்கொண்ட ஆட்சி அஞ்சு சார் அவர்கள் தலைவராக, பொருளாளர் நூரசன் அவர்களும் அமைத்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அங்கே ஒருங்கிணைத்தவர்கள் என்பதை நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அந்த மேற்கூரை மூடப்பட்டது. அந்த மேற்கூரை மூடப்பட்ட பிறகு அதில் நான் இருந்து தொண்டர்களை வந்து அதில் கிளாஸ் வகுப்பை தொடங்கி அதில் நடத்தப்பட்டது. அதன் பிறகுதான் சீரிய முயற்சியால் ஆடிட்டர் சம்சுதீன், நூரசன், நாங்கள் எங்களுடைய ஆட்கள் எஸ்எம் சார் இவர்களெல்லாம் ஆட்சி எங்கே மீரான் அவர்கள் ஏற்பாடு பண்ணி இந்த ஸ்கூலை அவரிடத்தில் ஒப்படைத்தோம். அதுக்கு அப்புறம்தான் அந்த ஊர் ஸ்கூல் முன்னேற்றம் அடைந்தது. அதேபோல் அவர் வந்த பிறகுதான் ஊருடைய கல்வியும் உயர்ந்தது. ஒவ்வொரு வீட்டிற்கும் டிகிரி இல்லாத பட்டதாரிகள் இல்லாத வீடம் இல்லை என்று இன்ஜினியர்கள், பட்டதாரிகள், டிப்ளமோ, ஐடி இவ்வளவு வந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த மதரசா இல்லை என்றால் இவ்வளவு ஒழுக்க சீடர்களாகவும் இத்தனை ஆளும் உலமாக்களும் நமது ஊரில் வந்து இருக்க முடியாது. இன்னொரு 10 வருடம் அல்லாஹ் ஆயுசை போட்டிருந்தால் இந்த பெருமாள் நகரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட உழைப்பும், கடின உழைப்பும், விடாமுயற்சியும் அவருடைய இந்த உழைப்பினால் தான் அவர்களுடைய கஷ்டம் உடல் அவர் பாதிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். அவர்களுடைய மனைவிக்கும் நாம் அனைவரும் போல செய்ய வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்தில் ஒரு கணவர் கஷ்டப்படுவதை எந்த மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார். வீட்டில் ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு அவர்கள் மனைவியும் நாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம் அவர் விட கடினமான உழைப்பு. நாங்கள் எல்லாம் பேசுவோம், இவ்வளவு எஸ்டிமேட்டில் போடுறது இது எப்படி அல்லாஹ் தர்பார் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆச்சரியப்படுவோம். அந்த பில்டிங் தான் 10 பைசா இல்லாம ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நபருக்கு அவங்களுடைய ராசியை நமக்கு தெரியல. பார்த்தவங்க வந்தா நீங்க எத்தனை ஒரு சிமெண்ட் கொடுத்துருங்க, நீங்க இந்த கம்பியை கொடுத்துங்க, நீங்க இந்த ஜல்லி ஒரு அனுப்பிடுங்க அப்படின்னு அதே மாதிரி இறக்கிறோம். பில்டிங் பூர்த்தி ஆயிடுது. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நாங்களே பேசுவோம், இவ்வளவு இது இல்லாம எப்படி அதை ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சிருவோம். அல்லா தருவான். அதே அவங்களுடைய எண்ணம், உழைப்பு, முயற்சி ரொம்ப யாராலையும் இந்த லட்சக்கணக்கான செங்கல் ஒவ்வொரு செங்கலும் பேசும், வரலாறு பேசும். 100 ஆண்டுகள் சென்றாலும் இந்த மதரசாவுடைய வரலாறு, இது யார் இந்த நோக்கி இது செய்தார்கள் என்று வளராமல் பேசும். வரலாறு நமது சங்கதிகள் பேசுவார்கள். எல்லோருக்கும் இந்த அமைப்பு கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு தான் இந்த அமைப்பு கிடைக்கும். எப்படி அவர்கள் எப்படி மீறாதான் கிடைக்கிறோம், எப்படி கல்வி எப்படி உயர்ந்துடும், அதே மாதிரி நமக்கு இங்க மதரசா உருவாச்சு. என்னவோ எழுத நம்ம ஊருடைய பிரதிஷ்டம் பெரிய மகான்கள் 2 பேரும். அதே மாதிரி என்னுடைய ஆளுநர்கள் ஆடிட்டர் சம்சுதீன் அவர்களெல்லாம் இந்த ஊருக்கு இருக்க வேண்டிய ஆட்கள். சிறு வயதிலே அவர்கள் சென்றதனால் நமது ஊருக்கு பெரிய துரதிர்ஷ்டமாக போய்விட்டது. என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அவர்களுக்கு நல்பதவி கொடுத்து நல் சுகத்தையும் கொடுப்பானாகும். ஆமீன். துஆ செய்ய வேண்டும். மேலும் அவரை பற்றி பேச வேண்டியதுன்னா அது சொன்னாங்க.
ஊர்ல நிறைவேற்றாங்க. ஏன் எங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவர் கூட இருந்து சில காலம் இருந்தோம். அதோட ஊருக்கு அவர் கூட இருந்தாலும் படிச்சாரு, சேட்டை பண்ணாரு, விளையாடினாரு. அவனுக்கு எல்லாம் இதோட எல்லாம் தெரியும். நானும் அவனுக்கு அப்புறம் தான் கிளாஸ்மேட் கிடையாது. அவர் வந்தவரும் நெருங்கி அவருடைய பழக்கம். யாரும் கடினமா பேச மாட்டாரு. எந்த சிறு வயதானாலும் வாங்குறோம் போங்க அப்படின்னு தான் பேசுவாரு. சமீபத்தில் விட சில காரியங்களுக்கு நாங்க இணைந்து செயல்பட்டோம். என்ன செய்யறது? அவருடைய மரணம் இவ்வளவு சீக்கிரம் வந்தடையும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பெரிய இந்த இடத்துல யாராலும் ஈடுகட்ட முடியாது, சமாளிக்க முடியாது. அதனால அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த நிர்வாகத்திற்கு நான் ஒன்றே சொல்லிக் கொள்கிறேன். அசல் இந்த நிகழ்ச்சி நினைவுகளால் இதோடு முடிந்துவிடாது. ஒவ்வொரு வருடமும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு இந்த ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். காரணம் விலை மதிப்பில்லாதது அவருடைய உழைப்பு. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உழைப்பு கிடைக்காது. இது யாரும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பில்டிங் இந்த ஊரை உருவாகும். இப்படி இப்போ ஒரு ஆய்வாக்கள் குணம் ஆக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டையும் 2 பேர், 1 பேர், ஒரு ஆள். இந்த டிகிரிகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். நாம நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, யாரு அசலுக்கு எந்த செயலும் செய்யல, உங்களுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னா நான் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். இப்பவும் அதான் சொல்றாங்க. எப்பவே அவங்க மதரசா கமிட்டி தனியா இருந்தாலும் இந்த ஊர் மக்களும் ஒத்துழைப்பு இருக்கணும். இந்த அதுக்கு முதல்வரா இப்ப நம்மளுடைய காங்கிரஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அசலத்துக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதே ஒத்துழைப்ப இவர்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு எது இருந்தாலும் குறைய முடியணும். யாரு எந்த இடையூறு பண்ணாலும் வராது. வர ரஹ்மான் துணை செய்வோம், வராது. அப்படி இருந்தாலும் அவர்கள் நம்ம எப்பவும் ஒத்துழைப்பா இருந்து இந்த மதரசா அவரு இருந்து நடத்துறது மாதிரி எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக இதோட மென்மேலும் வளர்வதற்கு என்னுடைய துவாக்களையும் ஊர் மக்களுடைய துவாக்களையும் பெற்றுக் கொள்வார்கள். என்னுடைய உரையை எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய முன்னாள் செயலாளர் பீசாஹிப் அவங்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க இவ்வளவு அரிசாவை பத்தி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட நம்முடைய சித்திகா அரிசா அவங்களை பத்தி இங்க ரொம்ப சிறப்பாக அவங்க ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல அவங்க நமக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில அப்படித்தான். ஒரு மனிதன் மூத்தா போனதுக்கு அப்புறமும் அவனுடைய சேவைகள் செயல்படும் பொழுது மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்றாரு அல்லவா என்ற வார்த்தையை துவங்கி இங்கே அவங்க ஒரு புதிய செய்தியை சொன்னாங்க. நாங்க காலகாலமா மதரசாவை உருவாக்குனவங்க தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுடைய துவக்கமே பள்ளிக்கூடத்தில் அவர்களுடைய சேவை துவங்கி இருக்கிறது செய்தி சொல்றாங்க. உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியான ஆணிமாக்கள் உருவாக்குவதற்கு முன்பு இந்த ஊரில் படிக்கக்கூடிய பட்டதாரிகள், பள்ளிக்கூட மாணவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே அவர்களுடைய சேவை தொடர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய சேவை உண்மையிலேயே எல்லோரும் ஆணிமாக்கள் என்பதை தாண்டி எல்லோரும் அவர்களுடைய சேவை பாராட்டப்படத்தக்கது என்பதை மிக நன்றியோடு நினைவு கூறினார்கள். அதே போல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் தருவான் அல்லாஹ் தருவான்ங்கிற உண்மையை எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை கூட நாங்க பார்த்த வார்த்தை. அதே போல இங்கே அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அவர்களுடைய பாராட்டுக்கு பிறகு அவருடைய மனைவி பாராட்டத்தக்கவர்கள் ஒரு செய்தியை பதிவு செஞ்சாங்க. பல பேர்களுடைய சேவையை பற்றி மக்கள் பாராட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மனைவிகளுடைய பாராட்டு சமூகத்தில் யாரும் அதிகமா பேசப்படுவதில்லை. ஒரு மனைவியினுடைய தேவை, மனைவியுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக சப்போர்ட் இருந்தா தான் ஒரு கணவன் சமுதாயத்துக்கு சரியா செயல்பட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகியுடைய மௌத்துக்கு பிறகு மௌத்தாகி பல வருடங்கள்
சொன்னதுக்கு பிறகு கதீஜாவே எல்லாம் மறக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க? இந்த தீனுக்கு இலக்காம செஞ்ச சப்போர்ட், அந்த உதவி, கதீஜாமா செஞ்ச அந்த உதவி ரசூலுல்லாஹ் மௌத்தோடைக்கு நினைவு கூர்ந்தாங்க. அப்படியானால் இங்கே அவர்கள் நினைவு கூறுவதற்கு அவர்கள் இல்லை, அவர்களோடு ஒத்துழைத்த அவர்களுடைய மனைவியின் சேவை இங்கே நினைவு கூறப்படத்தக்கது சொன்னாங்க. உண்மையிலே நம்முடைய ஆச்சார் அவர்களை நாங்கள் மனமாக பாராட்டி வாழ்த்துகிறோம். கடைசி அவங்க சொன்னாங்க, மதரசாவுடைய பொறுப்பை இப்பொழுது எடுத்துச் செல்பவர்களை நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை உண்மையிலே மனசு உடைஞ்சி ரொம்ப கவலையோடு என்ன செய்வது என்று ஒரு கவலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலான ஒரு பலம், அதை சொல்லுவாங்க குழுவும் சேர்த்து அவரை பலப்படுத்துறது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த வார்த்தை எங்களுக்கு இருந்தது. ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் சிறப்பாகி அல்லாஹ் உங்களை மேன்மையாக்குவானாக என்ற நல்ல துஆவோடு வாழ்த்துக்களோடு தொடர்ந்து அமானியா நகருடைய ஜமாத்துடைய தலைவர் ஜனாப் கே முஹித் ஜுமா பள்ளியுடைய மரியாதைக்குரிய காதர் மணியன் சாஹிப் அவர்கள், அதற்கு அவர்களோடு பல விதத்தில் பழக்க வழக்கங்கள் இருந்தவர்கள், தொடர்புடையவர்கள், அவர்கள் இங்கே சில வார்த்தைகளை கூற வருகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, ஆலிம்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனதருமை தாய்மார்களே, ஆலிமாக்களே, ஆசிராக்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தங்கைக்குரிய அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் சொல்லும் போது, தாய்மார்கள் அதாவது கை தாங்களா பிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மை. எப்படி தெரியுமா? இந்த ஊரை உருவாக்கியவர்கள் ஒரு ஆலிம் பெருமக்கள். அந்த ஆலிம்களை உருவாக்கியது இந்த தாய்மார்கள். புரிஞ்சுதா? தகப்பனார் எந்த பிள்ளைக்கும் ஆலிமாவும் சொல்லி கொடுப்பது இல்ல, ஆசைப்பட்டது இல்ல. இன்றைக்கு வேட்மாநகரம் சித்திக் ஆலிம் அவர்களை இந்த ஊருக்கு ஒரு அருட்கொடையாக தான் இறைவன். அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொக்கிஷம். புரியுதா? ஒரு மனிதன் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய மதிப்பு தெரியாது. அவர்கள் மறைவுக்கு அப்புறம்தான் மதிப்பு தெரியும். ஒரு தனி மனிதனின் உழைப்பால் வந்ததுதான் இந்த மதரசா. நம்ம 1000 பேர் 1000 உதவி செஞ்சிருப்போம், லட்சக்கணக்கில் கொடுத்திருப்போம், கோடிக்கணக்கில் கொடுத்திருப்போம். ஆனா அதை கரெக்டா கொண்டு சென்று இது பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட கொஞ்ச நாள் நான் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. ஏன்னா இந்த கிரௌண்ட் கெட்டது நான் தான், அந்த பாக்கியத்தால கொடுத்தான். அதே போல் அல்லாஹ்வுக்கு அப்புறம் அவர்களுக்கு வலது கையும் இடது கையுமாக இருந்தவர் இந்த நிர்வாகத்தின் தலைவர் என் அருமை நண்பர் அமானுல்லா கான். புரியுதா? பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த ஜமாத்தும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தது. ஆனா அவங்க யாரையுமே கடினமா பேசுனதும் கிடையாது, வச்சதும் கிடையாது. ஆனா கீழே என்ன சொன்னாங்க, அவங்க மனைவிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம். நான் ஜோதிக்கான சொல்லாமல ஒரு தீர்வு ஆனந்தா மனசாவுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா என்னை கூப்பிட்டு காலை ஒரு செங்கல் அனுப்பிங்க அப்படின்னா நான் உடனே அனுப்பி வச்சுருவேன்.
அப்ப அன்னைக்கு வந்து ஒரு சைக்கிள் இறங்கிட்டேன், மணி 8:30. அப்ப இறங்கிட்டு காலையில ரூபா வாங்கினா இந்த வாரம் பார்த்து சொல்லிட்டு நேரம் ஆழ்த்த விட்டு போனேன். போனோன்னு அழுத்தா அப்படின்னு யாரு காலத்து, ஆமா என்ன அழுத்த வைங்க ஆளுக்கு அந்த கொண்டாடி வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா என்னங்க சொல்றீங்க? அதான் மாசம் நான் அது அப்படி சொல்லல, மதரசா தான் முதல் கொண்டாடி. அதுக்கப்புறம் தான் நான் சுகுக்கு போனவங்க மணி 8:30 ஆயிட்டு இன்னும் வரல, அப்படி கிளம்பி சாப்பிடாது. புரியுதா? என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அவங்கள தேடி அடைகிறேன். அவன் வடக்கு தெருவுக்கும் ஈரானி தெருவுக்கும் நடந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அது தாத்தா கோயில். தாத்தா கோயிலுனால சைக்கிள் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப என்ன அங்க இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க ஒரு 4 பசங்க ஓட வரல, கூப்பிட்டு வந்தேன், அந்த பாத்ரூம் போய் வந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப நாங்க என்ன உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, தாய் தகவலுக்கு நான் அப்பே உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. அவங்க உமாட்ட போய் கேட்டேங்க, அவங்க சொல்றாங்க அங்க வரமாட்டாங்க, நான் என்ன செய்யும் அப்படின்னா. பெற்ற தாய் தகவலுக்கு கூட இல்லாத அக்கறை இந்த மக்கள் மீது ஆயிஷா வந்து வச்சிருந்த அன்பு, அது வந்து ஒரு தனி மனிதனுடைய சகாப்தம். புரியுதா? இந்த பில்டிங் ஆரம்பிச்சு வேலையை நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து வாட்ச்மேன் வரல, அவருக்கு உடம்பு சரியில்லை. அவன் நைட்ல 8 மணிக்கு எனக்கு போன் போட்டு, காலையில வாட்ச்மேன் பண்ணி என்ன பண்ணலாம், யாராவது படுத்து சொல்லுவேன் அப்படின்னா. அப்ப நான் என்ன வேண்டாம் நானே படுத்து சொன்னேன். ஏங்க அதெல்லாம் வேண்டாம், நீங்க படுக்க வேண்டாம். அவன் இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய என்னுடைய குட்டியான வந்து 2 நாள் தான் ஆச்சு. அந்த பெட்ஷீட்டை தூக்கி போட்டு வண்டி லோன் போட்டுட்டு ஆச்சா வந்து சரி பார்த்து எதுனாலும் போன் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாங்க. கரெக்டா 12 மணிக்கும் ஒரு ஆள் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. என்னடா யாருடா அப்பா நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆள் தான் இல்லையா. ஏன் இவ்வளவு இடத்துக்கு நீங்க வாங்கிங்க அப்படின்னா, இல்லை நீங்க ஒற்றையில 10 இருக்கீங்க, அதான் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சுபுஜோருக்கு முன்னாடி வச்சு போதாச்சு. என்ன தூங்குனீங்களா? எனக்கு தூக்கம் வரல, அதான் ஒண்ணுல நீ போங்க போய் தொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்ட அவரை மாதிரி யாரையும் பார்க்கலாம். புரியுதா? நிறைய சம்பவம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒன்னே ஒண்ணு ஆலிமாக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது அவர்கள் விட்டு சென்ற இடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் தாய்மார்களுக்குத்தான் அதை செய்ய முடியும். அதனால தங்கைக்குரிய ஆலிமாக்களே, நீங்கள் வந்து எந்த ஊரிலிருந்து வந்து இங்க வந்து பாடம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல போய் இந்த உழைப்பை கண்டினியூ பண்ணுங்க. அப்பந்தான் அந்த மதரசாவுக்கும் இந்த மதரசாவுக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபட்ட மருத்துவம் ஹாஜி சித்திகள் அவர்களுக்கு அவர்கள் பெயர் நிலைத்து நிற்கும். அதனால இந்த மதரசா மென்மேலும் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதாவது சித்திகான் அவர்களுக்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு ஒரு ஆர்வமுள்ள ஒரு ஆலிம் அப்துல் காதர் ஆலிம் அவர்களை தந்திருக்கின்றார். அவரை இந்த ஜமாதாக்களும் தாய்மார்களும் ஆலிமாக்களும் சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களோடு பணியாற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா உண்மையா அதுதான். 10 மணிக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. 10 மணிக்கு அப்புறம் போயாச்சுன்னா 5 டிஃபன் சாப்பிட இருக்காங்க, 11 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்க. சில நேரத்தில் 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு போய் சாப்பிட போவாங்க. அவங்களுக்கு உணவுக்கு அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு நேரம் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டதே இல்லை. எப்படி மதரசாவுடைய கேஸ்னா அந்த இடத்துக்கு வந்த பொருள் நமக்கு தெரியும். என்ன அவ்வளவு நேரம் இருக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து உட்கார்ந்து தெரியுது, இந்த வேலையில வந்து உட்கார போறது எந்த வேலையும் பார்க்க முடியாது. உண்மை அதுதான். அவ்வளவு வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை என்ன செஞ்சிருக்கீங்க, இதை எப்படி பண்ணிருக்கீங்க, இது எங்க போகுது, யார் செஞ்சிருக்கா, ஒவ்வொரு விஷயத்திலும் அங்க கவனம் செலுத்த வேண்டியிருக்கு.
இன்னும் அதனுடைய சில வேலைகள் வந்து நம்மளால இறங்கி போக முடியல நேரம் அந்த அளவுக்கு உள்ள வேலைகள் இருக்கு மதரசாவில். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய லேசாக்கி தரணும். நீங்க எல்லாம் சிறப்பான முறையில துஆ செய்யுங்க. சொன்னாங்க இரவு பொருள் பார்க்காம ஒரு துர்பதத்தோட இரவு கேட்டே வந்தாங்கன்னு பாருங்க சொன்னாங்க பாருங்க. அதான் அதிர்வாங்க. நேரம் காலம் பார்க்காம இரவானதுக்கு ஓடி வந்துருவாங்க. யாராவது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உடல்ல போயிருந்தா நைட் டைம் தான் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தானும் தான் மனைவி ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்து மாவட்டத்துக்கு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவசரத்துக்கு போய் கொண்டு போய் காட்டிட்டு வருவாங்க. என்ன உதவி செய்யணும் அதை செஞ்சிருவாங்க. எனவே உறக்கம் அவர்களுக்கு சரியான நேரம் என்பது உறக்கத்திற்காக இல்லை, சரியான நேரம் என்பது அவர்கள் சாப்பிடக்கூடிய நேரமாக இருந்ததில்லை, எல்லாம் இந்த மதரசாவிற்காக என்பதை இங்கே நம்முடைய காலத்து பயிர் சார்பாக சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தொடர்ந்து நம்முடைய ஆனிசா அவர்களுடைய எல்லாரும் பல பேரும் ஆனிசாவுக்கு பல வணக்கம். ஆனா இவங்க ஆனிசாவுடைய நண்பர் ஊர்ல எல்லோரும் சொல்லப்படக்கூடியவங்க. சித்திகாரிசா ஒரு நண்பர், சித்திகாரிசா ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா அவங்க பெரும்பாலும் பல பேர்கள் இருக்கலாம். ஆனா அவங்க முக்கியமாக நம்முடைய நூரசன் அவங்க தான் சொல்லுவாங்க. நூரசன் அவங்க தான் சித்திகாரிசாவுடைய முக்கிய நண்பர் சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களோட நெருக்கமாக இருந்தவர்கள். அன்றைக்கு காலையில அசரத்துடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற அன்றைக்கு காலையில சுத்தத்துக்கு முசாஃபா செஞ்சுட்டு என்ன செய்ய, ஏன்னா அதற்குரிய நண்பர்கள் பொதுவாக ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பிறகு அவனை எப்படி கண்ணியம் செய்ய வேண்டுமோ அவனுடைய நண்பரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்னுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவரை போய் பார்த்து வார்த்தை பேசும்போது கை பிடிச்சி கதறி அழுதுறாங்க. எல்லாரும் என்னோட்டு போயிட்டாங்க ஆனிசா, எல்லாரும் என்னோட்டு போயிட்டாங்க, என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் என்னோட்டு போயிருக்காங்க ஆனிசா சொல்லி சொல்லி அவங்க அதுதான் நம்முடைய அவங்களுடைய உற்ற நண்பர் நூரசன் அவர்கள் மரியாதைக்குரிய ஜனாப் நூரசன் அவர்கள் வந்து இப்பொழுது ஆனிசா அவர்களை பற்றி சில வார்த்தைகளை இங்கே பேசுவதற்காக மிக அன்போடு அழைக்கிறேன். ஆசிரியர்கள் மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது தொடக்கம் சலாத்தினை தெரிவிக்கக்கூடிய சொல்லலாம். மறைந்த எனது நண்பரும் இந்த அமர்தாவை உருவாக்கியவர்கள் அவர்கள் நான் ஒன்றாக ஓடி ஒன்றாக மலையாளி கொடுத்தாங்க மாற்றிட்டோம். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்கள் முக்கியமானவர்கள் அவர்களுடைய தாயார், என்னுடைய தாய், எங்கிருந்தவர்களுக்குமே தாப்பனாருடைய அரவணைப்பில் கருத்துகளை இறந்தவருமே ஓரளவு கல்வியில் ஈடுபாடு காரணமாக அவர்களுடைய நிலைமையின் காரணமாக அவர்கள் மதத்தில் சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் கல்விக்காக திருவேற்றம் கல்லூரியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் நீரும் மதத்தாவில்
ஆலயமாக முதல் பணியை சரத்துலா பாப்பாளருக்கு ஆற்றல் குழந்தைகளுக்காகவும் கல்லூரி குழந்தைகள் மாணவர்களுக்காகவும் வேலிமாம் தொழிலை முதலில் ஈடுபட்டார்கள். அப்போது நான் திருநெல்வேலியில் பணியாற்றினேன். அங்கு பொழுது நேரம் முடிந்தவுடனே என்னுடைய ஆபீஸ் வந்து 2 பேரும் பேசிட்டு இருந்து அடுத்த பொழுதுக்கு தான் காலத்துக்கு வருவார்கள். அந்த நேரத்திலேயே அவர்களுடைய பணி ஆரம்பித்திருக்கிறது. அந்த நேரத்திலேயே 2 சகோதரிகளின் திருமணத்திற்காக மிகவும் சிரமப்பட்டு அந்த திருமணத்தை தன்னுடைய பொருட்கள் எடுத்து நடத்தி கொடுத்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய நண்பர்கள் மீரா கட்சி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அவர்களும் இவர்களும் ஒன்றாக சவுதிக்கு பயணம் மேற்கொண்டு சவுதி ஷூ கம்பெனியில் வேலைக்கு வைத்து வேலை சேர்ந்து பணியாற்றினார்கள். ஏறக்குறைய அது 20 வருஷம் பணியாற்றியிருந்தார்கள். அங்கு சென்று வேலைக்கு சேர்ந்த பிறகு 8 மணி நேரம் தான் வேலை, மீதி 16 மணி நேரம் அவங்களுக்கு ஃப்ரீ ரூம்ல வந்து சும்மா தான் இருக்கு. பட் அந்த நேரத்திலேயே அவன் அந்த நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணடிக்கிறது இல்லை. முதல் பணியா அப்போ நான் இங்க வந்து திருநெல்வேலி வேலை பார்த்துருக்கேன், டெம்பரரியா தான் வேலை பார்க்குறேன். முதல்ல பணியுமே இருந்தது. ஏழை குமார்களுக்கு வேண்டி பணம் உதவி அதுக்கு சவுதியில இருந்த எல்லா உறுப்பினர்களும் சந்தா கொடுத்தாங்க. வேற நிறைய பேருக்கு திருமண உதவியை முதல்ல செஞ்சிருந்தாங்க. சவுதியில இருந்து நிறைய செஞ்சாங்க. அதுக்கு முதல்ல பிரதிநிதியா இருந்தது நான் தான். நிறைய ஒவ்வொரு நற்செயல்களையும் செய்யணும்னு அங்கிருந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு கடிதமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய நிலை வந்து தற்காலிக பணியினால எனக்கு அவர்களுடைய பணியை செய்யறது தொய்வு இருக்கு. அதுக்கு பிறகு வேற பிரதிநிதியை போட்டு அந்த சுமருக்கான பணத்தை எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தை கட்டணும்னு ஒரே நிர்பந்தம். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை செய்யறதையும் நான் தான் இருந்தேன். அங்கிருந்து எப்படியும் அந்த கட்டியம் பார்த்து இருக்கக்கூடாது, அந்த டிகிரி கட்டணும் அப்படி இருந்தாலும் நம்ம யூனியம் சொல்லி சரி அப்படின்னு நம்ம தலைவரா ஆகிய ஐந்தூர் சேகர் அவர்கள் இருந்தாங்க. சரி அங்கிருந்து ஒரு தீர்மானம் போட்டு அங்கிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மேல்புழாக்க கட்டி முடிச்சோம். மேல்புழாக்க கட்டி முடிச்ச போது அது பள்ளிக்கூடத்துக்கு அந்த 2.5 லட்சம் ரூபா வச்சு கீழ்புழாக்க கட்டி முடிச்சோம். அதுக்கு மேல பணம் பெற முடியல. அதுக்கு பொருள் நான் வந்து கூறி அதை பள்ளிக்கூடமா எப்படியும் 500 ஆயிரம்னு சொல்லி அந்த மத்திய இதை போட்டு அதை வந்து 500 ஆகி அந்த ஆனால இன்னைக்கு ஊர்ல நிறைய பேர் படிச்சு வர. ஆனா சித்திகாந்த அதுல உடன்பாடு இல்லை. நீ எப்படி ஊர் பள்ளிக்கூடத்தில் தனியா நீ வந்து உன்ட்ட என்ன சொன்ன, இங்க இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தை ஆரம்பி, அவர்களுக்கு தனியில எந்த இருந்தாலும் ஊர் அமைப்பா இருக்கணும். நீ வந்து ஆரம்பி, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்க. ஆனா என்னால அந்த பணியை செய்ய முடியல. எனக்கு உள்ள வேலை பழுவு என்னுடைய நிலை அதெல்லாம் தனியா செய்ய முடியல. அவருக்கு அவங்க அந்த அனுபவம் என்ன ஆட்சி இருந்தாலும் அவங்க 14 மணி நேரம் இருக்கிறதுனால அவங்க அங்கிருந்து பட் அவரை மாதிரி வந்து முழு நேரத்தை பொது வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை. அதனால அவர் ஆலோசனை ஒரு நிலையை தாண்டி நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகினதுனால எல்லா விஷயங்களையும் நான் எங்களுக்கு பேசுவதே நான் எல்லாருமே அவருக்கு இருந்தேன். நான் நிறைய தடவை அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இருந்தாலும் எங்களுக்கு போற பையனுக்கும் மனிதன் வாழும் ஆண்டவன் கையில போக வேண்டியதான். ஆனா இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி விட்டு நிறுவனம் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா அதனுடைய செயல்பாடு குழந்தை நடந்துறது யாருன்னு தெரியாம ஒரு நட்டாற்று மாதிரி விட்டுட்டு போயிட்டு
யாரும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனிந்தா நீங்க இன்னொரு ஆளை தயார் பண்ணி விடுங்க, தியாகம் பண்ணி விடுங்க. யார் இதை செய்யணும்? யார் இதை செய்வான்? நம்ம தான் செய்யணும். அவருக்கு கடைசி இந்த வருஷம் கூட அவருக்கு கொடியல. போன வருஷம் நானும் சித்திகாந்தம் தம்பி மச்சான் சொல்லி இறந்துட்டேன். தம்பி மச்சான் இறக்கும் நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். அவன் உடல்நிலையை பார்த்து எனக்கே அவன் ரொம்ப என்னப்பா இவ்வளவு உடனாலே முன்னாடி ஒரு கிரிக்கெட் இப்படிதான் பயணம் வைக்கலையே அப்படி என்ன செய்யறது? அவன் அப்படி உதவி செய்யறாங்க, மாதவர்கள் நம்ம உதவி செய்யறாங்க, நான் எப்படி வராம இருக்குது. நம்ம கூட 2 வருஷம் கூட நட்டாத்துக்கு மாப்பிள்ள நண்போட வளர்ந்து போனது. அப்ப கூட நான் சொன்னேன், எந்த மாதிரி இப்போ உன்னுடைய உடம்பு சரியான அப்படின்னு என்ன செய்யறது? நம்ம சொல்றது அவரு பணியாற்றி நம்மளால கோபமா இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்கு கொடுக்கறது? நாங்க 2 பேரும் தூரம் மீன் வாங்க போவோம். மீனை வாங்க போகும்போது சோறு வாங்கி நேரா போய் அவனுக்கு குறைச்சி வாங்கி அவங்க எவ்வளவு பாதுகாக்கலாம் பார்த்து என்ன அவர் வராம செய்ய மாட்டார். எதுதான் சாமி ஒரு விளையாட்டுக்கு நேரத்தை கொடுத்தாலும் நேரம் போய் தான் செய்வார். எல்லாமே கவனிப்பான். அந்த இது உடல ரொம்ப பாருங்க. அவனுக்கு எந்த வீட்டுல ஒரு சப்போர்ட் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவன மாதிரி உழைச்சதுதான் யாருக்கு 2வது கடைசி நேரத்துல அவனுக்கு இந்த ஊருடைய நிலைமை பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். இந்த ஊருடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கிறப்பா அப்படின்னு அவங்க என்ன முயற்சி எடுக்கிறோமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் கூட ஒரு சின்ன ஸ்டெப் கூட முன்னால போக முடியும். எவ்வளவோ சொன்னாங்க, ஒரு ஸ்டெப் முன்னால போக முடியும். அது வந்து ஆரம்பிச்சாருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஆனா அதாவது என்ன நினைச்சாலும் சரி, மனிதனுடைய உடம்பை பாதிப்புனா எதிர்க்கும் வந்து பல நிகழ்வுகள் தான் வரும். ஊருடைய சூழ்நிலை, அந்த ஊருடைய சூழ்நிலையினால டொனேஷன் கொடுத்தவரும் ஆட்களுடைய கட்டணம் கூட கட்டப்பட முடியாமல் அப்படியே பாதையில் நிற்கி அந்த பணி இன்னும் செய்யவே முடியல. அந்த வகையில ஆளுநருக்கு ரொம்ப மனக்கவலை. எந்த வகையில அந்த பணியை நிறைவு செய்து விட வேணும் அவனுக்கு ரொம்ப ஆழ்த்தமா கஷ்டப்படுறாங்க. பட் அது முடியல. ஏன்னா அது என்னவோ தெரியல, நம்ம ஊருக்கு புரிஞ்சு சாபமா என்ன பிரச்சனை ரொம்ப இனி அவ்வாறு உதவி செஞ்சு நம்மளை நிம்மதியான வாழ்க்கையை வாழ செய்யணும். ஆளுநர் அவருடைய பணியில நீங்க எந்த குறை காண முடியாது. எனக்குன்னா எந்த உதவி இருந்தாலும் என்னை கூப்பிடுவோம். எந்த உதவினா வா போயிட்டு கொடுக்கணும் கூப்பிட்டா நான் கூட போயிடும். ஏன்னா நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்து பாடினோம். நானும் சித்திகாந்தா இன்னொன்னு ஒரு குழந்தை, நான் 3 பேரும் தான் ஒன்னா அலையும் ஒன்னா இருக்கும். 3 பேருக்கு எப்போது இருக்கும். ஆனா கடைசி நேரத்தில் இப்படி அவனுக்கு இந்த அளவுக்கு அவனுடைய போனா மெத்தட் இருக்கட்டும், நன்மாக இருக்கட்டும், பேசாம இருக்கட்டும் தான் நான் வெளியிட்டு. பட் எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு அவனுடைய ஒரு இழப்பு இருக்கும்னு நான் நினைக்கல. எங்களுக்கு என்னை விட்டும் இந்த வியூரை விட்டும் யார் யாரும் ஊருக்கு சேவை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் எல்லாருமே மறந்து போயிருக்கு. இந்த ஊருடைய பாதுகாப்பு எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே நிறைய பேர் செஞ்சாங்க. மீராக செஞ்சாரு, ஆர்டிசி கவுன்சில் செஞ்சாரு, முசாரிக்கு செஞ்சாங்க. எந்த பயமும் இல்லாம சித்திகாந்த எல்லா வகையிலும் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு உதவி செய்யறது, பிள்ளைகள் படிப்பு, மாணவிகளுடைய வளர்ச்சி. இப்போ வந்து நீங்க என்ன நினைச்சாலும் செய்யலாம். மாணவிகளை தண்ணீரவி பண்டிகை வச்சிருக்காங்க. தாய்மாருக்கு நான் சொல்றதுன்னா அந்த காலத்து மாதிரி இந்த காலத்துல இருக்காது. பெண் பிள்ளைகளை பட்சியமும் ஓர்வமும் வைத்து விட்டு தன் சுயசார்பும் தான் இருக்கும். சுயசார்போட இருக்க மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கணும். ஒவ்வொருவரையும் இருக்கணும், அகாடமி கல்வியும் இருக்கணும். நான் அந்த நேரத்தில் அகாடமி கல்வியை நான் பயில போயினா, என் தாயார் என்னை படிக்க வைக்க போயினா,
இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஓய்வூதியத்துல நிம்மதியா இருக்கு. சரிங்களா? எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஓய்வூதியம். அதனால எந்த பாடுபட்டாலும் பெண்களா இருந்தாலும் வேலைக்காரர்களா படிக்க வைக்க ஓத வைக்கிறதுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா அவங்களுடைய தன்னுடைய சுய கௌரவத்தை நிலைநாட்டிக் கொள்ளவும் தனது கணவனின் சொத்தையும் பிள்ளைகளையும் தனது கற்பையும் பாதுகாத்துக் கொள்ளவும்னா ஆசிரியர் கல்வி ரொம்ப முக்கியம். உலக கல்வி என்பது தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கான வருமானத்தையும் தன்னுடைய வாழ்க்கைக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதுதான் உலக கல்வி வந்து நீங்க சிறப்பான அல்லா கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு நம்மளுடைய மார்க்க கல்வி தான் எந்த கட்டுப்பாடாக வாழணும், எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும், எந்த மாதிரி நடந்தா நம்ம சொற்கள் கிடைக்கும், எந்த மாதிரி வாழ்ந்தா நமக்கு நரலுக்கு போவோம் என்ற சூழ்நிலை இருக்கு. அதனாலதான் பெண்கள் மதத்தை ஏற்படுத்தி பெண்களுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒழுங்குற எதுதான் கல்வியில் முன்னேற்றம் என்ன வரணும், எதுதான் அகாடமிக் கல்வியா உலக கல்வியா இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி நல்ல பயன்படுத்த. நானே நினைக்கிறேன் நம்ம பயின்ற மாணவிகளே இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப தகுதி வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய படிச்சு இன்னைக்கு மாணவிகளுக்கு ஆசிரியர்களா இருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் நீங்க உங்க குழந்தைகளை கல்வி கற்பதிலும் மார்க்க கல்வி கற்பதிலும் எந்த தரங்களும் இல்லாமல் நீங்க அனுப்பி வைங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய மறுவாழ்வுக்கும் அவங்களுடைய துவாரம் தான் உங்களை காப்பாற்றும். எல்லாரும் சொல்லுவாங்க செஞ்சா தேராது. தாய் தோப்பனுக்கு யார் துவா செஞ்சா தேரும்? அவங்க பிள்ளைகள் செஞ்சாதான் தேரும். தாய் தோப்பம் சேர்த்து வைக்கிறது எது? பிள்ளைகளுக்கு வாழ வச்சு படிக்க வச்சு அவங்களை துவா செய்ய வைக்கிறது. அதனால நீங்க ஆயுதாங்க செய்யக்கூடிய கடமைன்னு சொன்னா நீங்க பிள்ளைகளை நல்ல கல்வி கற்றுறீங்க. தெரு பிள்ளைகளுக்கு மதத்தை வச்சிருக்காங்க. ஆனா மதத்தை போகக்கூடிய பிள்ளைகள் தான் ரொம்ப குறைவா இருக்கு. நாம முதல்ல அடிப்படை புராண மத கற்றுக்கிறதுக்கு எல்லா தாய்மார்களும் பிள்ளைகள் மதத்தை காண்பிங்க. அதுதான் நாம் சித்தி காலத்தில் செய்யக்கூடிய துவா. அவர்களுடைய மறுமை வாழ்வுக்கு இந்த மதத்தா எந்த அளவுக்கு நடைபெறுவதோ இந்த மதத்தா இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மதத்தை அவர்களுடைய ஆரம்பத்தின் நோக்கத்தின் காரணமாக இந்த காலமாக சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் தாய்மார்கள் நான் குறிப்பாக பிள்ளைகளை கல்விக்கு அனுப்புவது எந்த சிறப்பு. சில தாய்மார்கள் அதில் ரொம்ப கட்டுப்பாடு பண்றாங்க, அதுல ரொம்ப சிறப்பா. சில தாய்மார்கள் அதில் அவங்க ஈடுபாடு பிள்ளைகளை கட்டு வைக்கிறது. மாணவிகளா இருக்கிற காலேஜ் படிக்கிறவங்க, கிஃப்ட் வாழ்றவங்க, இந்த ஆலிம் படிச்சு வாழ்றவங்க, ஆலிம் சாவினுடைய பெயரையும் இந்த மதர்சாவினுடைய பெயரையும் கண்ணியத்தையும் பேணி இந்த மதர்சாவினுடைய வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் உறுதுணையாக இருக்குமாறு நான் ஓடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாப் நூர் ஹசன் அவங்க அதற்கு சில சகோதரர் சொன்னாங்க, நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறாங்க. மதரசாவுடைய பணி மட்டும் ஆலிம்சாவுடைய பணி அல்ல, பள்ளிக்கூடத்திலும் ஆலிம்சாவுடைய பணி இருந்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு முன்பே நம்ம ஊர்ல குமர் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு உதவிக்காகவும் ஆலிம்சா பாடுபட்டிருக்கிறாங்க சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி.
பறந்து விரிந்த எல்லோருடைய நல்வாழ்விற்காகவும் நம்முடைய சித்திக் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இங்கே நம்முடைய அவர்களுடைய அருமை நண்பர் இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பொதுவாக எவ்வாறு அது ஜமாத்தோடு சார்ந்திருக்கும் ஆயிஷாவுடைய உயர்த்தை எப்பொழுதுமே அது எல்லாம் அந்த வளர்ந்த எண்ணத்தையும் இங்கே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆயிஷா கடைசி காலம் வரைக்கும் அந்த கவலைப்பட்ட அந்த இடப்பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் எப்பொழுதும் அவருடைய நிர்வாகம் தொடர்ந்து முன்னெடுக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஏன்னா கடைசி காலகட்டத்துல நம்முடைய கமிட்டி மெம்பர்கள் அந்த சந்திக்க போகும்போது அதை பத்தி ரொம்ப கவலையோட பேசுறாங்க. கமிட்டி சொன்னதை இன்ஷா அல்லாஹ் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க என்ன அதை செய்வோம் அது என்ன பிரகாரம் செய்வோம் சொல்லி அதற்கான ஒத்துழைப்பு நம்முடைய ஜமாத்தும் எல்லாம் இணைந்து இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எத்தனை பேர்கள் உழைப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் கூடிய தருவார் என்பது சந்தேகமே இல்லை. அதே போல் மக்களுடைய விஷயத்தை சொன்னார்கள். ஆயிஷாவுடைய மிகப்பெரிய கவலை அதுதான். கடைசி காலத்தில் சும்மா நிறைய கவலைப்படுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு நான் சந்திக்க போய் சொன்னது அதுதான். மக்கள் ஆயிஷா ரொம்ப ஒரு வீக்கான மக்கள் வச்சு 3 வருஷமே என்னுடைய கவலை அது ஒரு பெரிய கவலையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகளோட பெற்றோர்கள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாயங்காலம் பிள்ளைகள் சரியா வருது கேட்ட பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. சாயங்கால நேரம் மதரசாவுக்கு கேட்ட அங்க ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணனே அனுப்ப மாட்டேங்குது. ஒரு பெரிய சவாலான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தலைமுறையுடைய கல்வி நாம் சரியாக கொடுக்கவில்லையே தான் அடுத்து இவர்கள் தான் நம்மை மதிப்பவர்கள். நம்ம அப்பாவா கைதானவர்களா இருப்பது இவங்க தான் வளரும் தலைமுறை. இவங்க நம்மளை மதிக்கணும்னா இவங்களை இப்படியே நம்ம செலுக்கணும், இல்லைன்னா நம்மளை தூக்கி எரிஞ்சிடும். நல்லா பாதுகாக்கணும். எனவே இப்பொழுது எல்லா பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அதற்கு அந்த கவலைப்பட அந்த மக்களுக்கு பிள்ளைகள் சிறப்பான அனுப்பி சொல்வதை கேட்டு அடுத்தபடியாக நம்முடைய கல்வி அறக்கட்டளையினுடைய செயலாளர் மட்டுமல்ல நம்முடைய ஆயிஷாவுடைய மதரசாவுடைய பல்வேறு பணிகளில் ஆயிஷாவோடு கூட இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எப்படி நம்முடைய அவங்க கூப்பிட்ட மாதிரியே நம்முடைய அப்துல்லாஹ் பையன் செய்வாங்க. ஆயிஷா கூப்பிட்டு வாங்க சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. அவங்க இப்பொழுது ஆயிஷா பற்றி சில தகவல்களை பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உலமாக்களே, ஜமாத்தர்களே, அருகாமையிலே அருகூர்ந்து அமைதியாக கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மீது ஒரு தெரிவித்தது கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு முன்பதாக இந்த பேசியவர்கள் எல்லாம் ஆயிஷா பற்றி விரைவாக சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். ஆயிஷாவுடைய எப்படி உருவாக்கினார்கள். நானும் ஆயிஷாவுடைய 20 வருஷமாக இருந்தேன். அவங்க ஆயிஷா தான் ஒரு சின்ன விஷயம் தான் வீட்டுல வந்து கூடுவாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. சிந்திக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு மறைக்க முடியல. ஆனா அதெல்லாம் மறந்து ஒரு ஒரு பெரிய பேருக்கு நிர்வாகத்தை மீட்டிங் கட்டணம் ஆரம்பித்து இந்த கட்டணத்துக்கு முதல்ல உதவி செய்தி அதிகமா லட்சம்னா அப்புறம் ஐசா நாங்கள் ஆலோசனை பண்ணோம். இந்த கட்டடத்துக்கு ஐசா நீங்க ஆண்களை விட பெண்கள் மத்தியில தான் நீங்க உடல் பூச்சி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னன்னா பாருங்க,
ஒரு வீட்டுக்கு ஒரு கூட சிமெண்ட் கேட்போம். கிட்டத்தட்ட 1000 கூட சிமெண்ட் அன்னைக்கு பில்டிங் கட்டிருந்தாங்கன்னா நம்ம காலத்தான். அப்ப 1000 கூட சிமெண்ட் யாருக்கு வசூல் பண்ணுதுமா? பெண்களா வசூல் பண்ணோம். அவங்க பெண்கள் தான் முதல்ல இதுக்கு ஊக்குவிச்சு உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு புக்குள் சிப்பிடுத்தாச்சு நிர்வாகத்துல எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் கொடுக்கவில்லை. எல்லாரும் நல்லா ஸ்போர்ட்ஸா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை மீட்டிங் வைக்கும் போது அப்படி எவ்வளவு செலவு அழிச்சாலும் கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க பாஸ்போர்ட் நம்ம பாஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா எத்தனை லட்சம் உண்மையிலே அது எப்படி கிடைக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்ல முடியல. அந்த 10 லட்சம் 20 லட்சம் சரி. ஆனா அப்பா அவங்க நான்னா அவங்க வயசு இருந்தாங்க. என்னோட ஆண்டு கூடத்தை பார்க்கலான்னு சொல்றேன். போன ஆண்டு விழாக்கு 4 கிலோ கறி 10,000 ரூபாய் சாப்பாடு யார் நம்ப முடியுமா ஆண்டாக்கு? ஆனா அதோட ஒரு எப்படிதான் வருது தெரியல. இந்த இதோட மரத்தை கட்டும்போது தலையில மனசு போட்டு மேல போகணும். இந்த டைனிங் அந்த அப்ப காலத்துக்கு தெரியுமா தெரியல. காலம் 3 பேர் நம்ம அவர் இருக்கிற கான்பாய பார்க்கும்போது ஐடியா பண்ணோம். அவங்கள்ட்ட போய் கடன் கேட்டு வயசுன்னு போனோம். நான் அவங்கள போன் பண்ணேன். அவங்க வந்துட்டாங்க. வந்து ஆஃபீஸில் உட்காந்து எழுத பார்ப்பேன் அப்படின்னாங்க. கூட்டு போய் காட்டணும். உண்மையிலேங்க அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மேலோட செலவுலாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கேட்க நாங்க நினைச்சு கடன் கான்ட்ராக்ட் நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சமா காராட்சியில பணம் எல்லாம் அவருக்கு 2000 பாருங்க. இந்த இடத்த பெற்றுவதற்கு மேல் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்ட பொறுப்புல கிராமம் கொடுத்துற கூலியை மட்டும் நீங்க கொடுத்தா போதுங்க. அது மட்டும் நான் பார்த்துக்கிறாங்க. அப்படி கூலி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. அல்லாவோட கொண்டு அந்த மரத்து அது அப்படின்னா கன்னிகால அப்படின்னா இந்த மரத்தை கட்டிக்கும் போது ஜன்னம் பிள்ளையாளர்கள் நாங்கள் ஒரு 6-7 பேர் தட்டியை போட்டு ஒரு 10 நாள் வெளியே பறந்துருக்கோம். இல்லை ஒரு வாரத்தில் வீட்டுக்கு கட்டி அப்படின்னு நீங்களும் சிறப்பாக வச்சுருந்தீங்க. எல்லாம் கெட்டியாச்சு. கெட்டி ஒரு 3-4 நாளைக்கு நினைக்கணும். காலெல்லாம் இதை கட்டிக்கலாம். வெளியே தட்டியில் உட்காந்து பார்க்கும்போது அஞ்சா கெட்டாச்சா இந்த ஃப்ரெண்ட் வந்து டைட் தான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்பா அப்படியே சரி நாளைக்கு யோசனை பண்ணுவோம் அப்படின்னாங்க. உடனே நம்ம முசாலிக்காரங்க முசாலிக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோ 2 கிலோ செலவாச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால தான் அன்சாவுடைய பயன் இருக்கு. பாத்தீங்களா? எப்ப சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையா அது இங்க பேசினாலும் சரி, பழையத்துல பேசினாலும் சரி, அப்போ யார் ஒருத்தர் பணக்காரங்க அப்புறம் இதெல்லாம் எந்த செயல் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அது எந்த விஷயமாலும் சரி, மத விஷயம் இல்ல, ஊர் விஷயமா சரி, குடும்ப விஷயமா சரி, ரொம்ப விஷயமா சரி, எந்த விஷயமாலும் இகராசா பெருமைக்காகவோ புகழுக்காகவோ யார் செயல்பட்டாலும் நிச்சயமா அந்த உதவி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சீங்கன்னா நிச்சயமா செய்வது நிச்சயம் உதவும். இருக்கோம். இப்போ நிர்வாகத்தினுடைய சூழல் காலத்தில் சிறப்பாக நடக்குது. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு துவா தான் சிறந்த ஆயுதங்கள் சொல்லிடுவாங்க. ஆயுதம் மாதிரி இந்த மதத்துக்கு மதத்துடைய வளர்ச்சி சித்திகளையும் போயிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த மதத்தால நாளைக்கு அவரு பேர் மாதிரி சேர்ந்து ஆகணும். நிச்சயமா நடக்கும். அதான் வீட்டு செய்வோம். அவங்க ஆட்சியில
நாளைக்கு சித்திகாரத்தோட பேர் இந்த மதரசாவை ஆளணும், நிச்சயமாக ஆளணும்னா உங்களோட துவா. பணம் காசை விட ஒரு செய்ய எங்க பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு துளசிங்களோ அதான் எங்களுக்கு நிர்வாகத்துடைய வழியா எதிர்பார்க்கிறோம். வேற ஒன்றும் தெரியல. புகழுக்கு அவசியம் நிர்வாகத்தில் எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணி கண்டிப்பாக நீங்களோட பண்றோம். ஆனா இருந்தாலும் உங்களுடைய துவாக்கள், உதவிகள், ஆதரவுகள் எப்படி நடக்கும் அப்படின்னு எண்ணாம அதற்குள்ளே நடக்கும். அல்லாவுடைய உதவி கிடைக்கிறது. நீங்க துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை நாங்கள் சிறப்பாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கல்வி அறக்கட்டளையினுடைய செயலாளர் அவர்கள் இங்கே ஆலிசாவுடைய உழைப்பை பற்றி அவர்களுடைய நம்பிக்கை பற்றி சொன்னார். அது ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் அல்லாஹ் தருவான் என்பது மாத்திரம் அல்லாஹ்வின் திருவை எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய பேர் உதவி என்பதை முன்னிறுத்துதான் ஆலிசாவை எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கட்டணத்துக்கு நம்முடைய கபூர் ராஜா அவர்களை சந்தித்து அவங்க தானா முன்னுரிமை செய்தது. இப்படி பொதுவாக ஆலிசா ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாங்க. நம்முடைய முன்னாள் செயலாளர் சொன்ன மாதிரி அதை உடனே சக்சஸ் பண்ணிடுவாங்க. அல்லாஹ் அவங்க ஒரு பைசா எல்லாம் ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் உதவி செய்வாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய உதவி. அந்த எண்ணம் அல்லாஹ் சிறப்பாக அவங்க அடிக்கடி இந்த நிர்வாக சபையை ஊர் ஜமாத்தின் நன்றியோடு நம்முடைய மரியாதைக்குரிய அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்கள் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோழமை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த நிர்வாக கமிட்டி தான் எந்த அளவுக்கு சுதந்திரமாக கொண்டு இந்த மதரசாவை என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லுவாங்க. அதே போல ஜமாத்து பல பேருக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஜமாத்து அரசுக்கு சப்போர்ட் பாருங்க, அதெல்லாம் நம்ம பேர் குறிப்பிடக்கூடாது. ஆனா சொல்லியிருக்கிறாங்க அந்த குறிப்பிடப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபோ செய்யுங்க. இது வெளியும் இருக்கிறாங்க. அடிக்கடி இவங்கெல்லாம் மதரசாவுடைய மிகப்பெரிய ஒரு உதவியாளர்கள் சொல்லி நெறிமுறையினார்கள். அதுல திருஹாஜாரை முதல் ஹாஜாரை பற்றி நமக்கு அதற்கு அடிக்கடி பேசுவாங்க. அதனால அதற்கு வந்ததுக்கு அப்புறம் ஆணிமாக இருந்து துணையாக இருக்கக்கூடிய ஜாதசாரி சாப்பிட்டு சப்போர்ட் உதவிகள் பேருந்து இருக்கிறது. அதை நம்முடைய வார்த்தைகளால் அளவிட முடியாது. இப்படி இறந்த செய்தி இன்றைக்கு அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். நம்முடைய அதாவது எம்எம் எஜுகேஷன் பள்ளிக்கூடத்துடைய எம்டி மீரான் ஹாஜா அவர்கள் மறைந்த போது அவங்களுக்கு பள்ளிக்கூடம் என்பது ஊருக்கு பொதுவாக இருந்தாலும் அவங்கள நினைவேந்த நிகழ்ச்சியை நம்ம ஆனிசா கையெழுத்து இந்த மதரசாவோட அவங்களுக்கு நடத்துறாங்க. எங்களுக்கு ஆனிசா அவங்களுக்கு நடத்தாங்க. நம்ம ஆனிசாவுக்கு சரியான ஒரு நிகழ்ச்சி நம்ம மதரசாவில் நடத்துன்னு சொல்லி இந்த நாட்கள் யோசித்து இருந்தாலும் இது இன்னும் சிறப்பாக நடக்கும் நினைச்சோம். இருந்தாலும் அது முடியல. வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதெல்லாம் இந்த மதரசாவின் நிகழ்ச்சிகள் நடக்கப்படுவதெல்லாம் நம்முடைய ஆனிசாவுடைய சேவை அது போற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும், பேசப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறி நம்முடைய எல்லா வந்தவர்கள் எல்லோரும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறாங்க. நான் கூட சில பேர்கள் சொல்லலாம் கேட்டேன். ஆனால் கூட நேரத்தில் நாம் நிறைய வந்து நிகழ்ச்சிகளுடைய முக்கியமானது துவா. ஏற்கனவே ஆசி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்பே நம்ம வந்து ஓதப்பட்டு விட்டது. எனவே நாம வந்து சூரத்தில் பார்க்க துவாவோடு நாம இந்த நிகழ்ச்சி நாம் நிறைவுபடுத்தணும். நிறைய அந்நியாரர்கள் உங்களிடத்தில் மிக்க அன்போடு உங்களிடத்தில் கேட்டுக் கொள்வதெல்லாம் இப்பொழுது இந்த மதரசா வழிநடத்துவது என்பது காதலாலிசாவோ ஜாக்கத்தாலிசாவோ அல்ல. சித்திகாலிசா அவர்களுடைய வழிகாட்டுதல். அவங்க ஒரு ஃபண்டமெண்டலா அவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்து நடத்துறது நம்ம வேலை. இதுல யாருக்கும் தனிப்பட்ட ஒரு சிந்தனை கிடையாது. அவங்க கமிட்டி இப்படித்தான் இருக்கணும், வரவு செலவு இப்படித்தான் மேனேஜ் பண்ணணும், ஆடிமை இப்படித்தான் நடத்தி வரணும், ஆடிமாக்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஒதுக்கிட்டாங்க.
அது எழுதப்படாத அனுபவபூர்வமான ஒரு திட்டங்க. அது யாருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வுகளுக்கு தெரியும், ஆய்வாளர்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும். எனவே ஆய்வுக்கு மட்டும் இல்ல, அவங்க மட்டும் இல்ல, ஆனா அவருடைய திட்டம், அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய எண்ணங்கள் அது இங்கே உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்துகிற வேலையும் பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய ஆணையத்தில் கொண்ட குழுவிற்கும் எங்களை நிர்வகிக்கிற நிர்வாகத்திற்கும் இருக்கிறது. அதற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒத்துழைப்பு தரக்கூடிய கடமை பொறுப்பும் இந்த ஜமாத்துக்கு இருக்கிறது. آمين الحمد لله رب العالمين حمد الله ونعمه وبركاته مجيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجدنا في بالله صلاة الدائمة الدائمة لله بلغ الله ما قرأناه من كلامك العزيز هذه الكلمة واصلة ورحمة نازلة وبركة شاملة وصحبة كاملة منا إلى روح نبينا نبينا وسيدنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة وما بعد من الأنبياء والأولياء والعلماء والفقهاء والعلماء وجميع هذا والجميع والقرباء علماء رحمة الله تعالى عنهم اللهم يا رحمن نبينا خاصة شيخنا سيدي شيخ الصديق العالم قدس الله العزيز اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اعنس وعافه ونجر قبره وتقبل من حسناته وتجاوز من سيئاته كما امر بيننا وبينه بجنات النعيم والى ابواب جميع الانبياء والعلماء والفقهاء والعلماء رضوان الله تعالى اجمعين ربنا عليك توكلنا وعليك امنا واليك المصير யா அல்லாஹ் நாங்கள் இந்த மஜ்லிஸில் ஒன்று இருக்கிறோம். எங்கள் பற்றி எங்களை இப்படி இடைவெளி செய்த எங்களுடைய அடலத்து சித்திகளுக்கு அவர்களை ஞாபகங்களாக இருக்கின்றோம். அவர்கள் எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பு பரிபூர்ணமான உழைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதரசா சாதாரணமான குடிசையில் இருந்த இந்த மதரசாவை கோபத்தில் ஆகிவிட்டது மாத்திரமல்ல, 6 பிள்ளைகளுக்கு கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மதரசா இப்பொழுது 300 பிள்ளைகளுக்கு மேல் இங்கே பட்டம் பெற்று வெளியாக இருக்கக்கூடிய மாணவர்களையும் மாணவிகள் நாம் பார்க்கிறோம். இங்கிருந்து வெளியான ஆபீஸ்களை பார்க்கிறோம். இங்கிருந்து வெளியான ஆயுதாக்களை பார்க்கிறோம். இங்கிருந்து வெளியாகக்கூடிய எல்லாருக்கும் நாம் அக்கப்பிள்ளைகளை பார்க்கிறோம். யா அல்லாஹ் இந்த மதரசா மிக உயர்ந்து நடைபெறுவதற்கு நீ துணை செய்வாயாக. அதற்கு சித்திகளுக்கு அவர்களுடைய மருத்துவ வாழ்க்கையை அல்லாஹ் நீ நிகழ்வாக்கி கொடுத்திருப்பாயாக. அவர்களுக்கு மருமை நீ சுத்தத்தை கொடுப்பாய் என்று சொல்லிவிட்டை கொடுப்பாய் என்று நீ சொல்ல கருத்தும் இல்லையாமா. நீ அவர்களுக்கு சொத்துக்களை கொடுப்பதோடு எங்களுடைய இந்த மதரசாவை நீண்ட காலம் கியாமத் நாளில் எந்தவித தொகையும் இல்லாமல் நடைபெறுவதற்கு உறுதி செய்வாயாக. இந்த மதரசா உயர்ந்து வளர்வதற்கு நான் வழிகளும் கிடைக்கப்பட்டுவாயாக. இந்த மதரசாவை என்னமான தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை அப்பொழுது எல்லாம் அதை பரிபூர்ணமாக்கி கொடுத்துருவாயாக. உதாரணமாக தேவை இருக்கின்றது, மாணவர்களுடைய தேவை இருக்கின்றது, மாணவர்களுடைய தேவை இருக்கிறது. அவர்கள் இங்கிருந்து பட்டம் பெற்று உரையாவது மாத்திரமல்ல, அவர்கள் அறிஞான பெற்றவர்களாக மாற்றப்பட்ட தக்குவாதாரிகளாக இருந்து உரையாடுவது மாத்திரமல்ல, இதீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்து உரையாட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கிய சித்திகளுடைய கியாமத்தினால் வாழ்க்கைகளை அவர்களுக்கு பேருடனை சொல்லுவாயாக. அவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கையை வித்தியாசம் கொடுத்திருப்பாயாக. அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையை வித்தியாசம் கொடுப்பதற்கு எங்களுடைய மதரசா மிக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மதரசா உயர்ந்து வாழ வேண்டும். இந்த மதரசா மேல அனுபவத்துடன் உலகமாக பிரார்த்திக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நாங்கள் மிக உயர்வுமாக துவா செய்கிறோம். இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களையும் கபூல் செய்வாயாக, எங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவாயாக. அல்லா அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு யாரெல்லாம் இப்படி யாரெல்லாம் விட்டு செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அவர்களுக்கு இழந்தையும் காரணம் அவர்கள் குடும்பத்திற்கு எந்தவித கஷ்டம் இல்லாமல் யாரெல்லாம் நல்ல வாழ்வை கொடுத்துருவாயாக, வளர்ச்சியான வாழ்வை கொடுத்துருவாயாக, குறையில் இருக்கிறவர்கள் நிறத்தை கொடுத்துருவாயாக, கடற்ற வாழ்க்கையை கொடுத்துருவாயாக, சிறப்பாக வைத்திருவாயாக. இந்த மதரசா எல்லா இடத்திலும் பரவி இருந்திருக்கிறது. மதரசாக்கள் உதவி செய்கிறார்கள், தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். இந்த
இந்தியா முழுவதும் இருக்கின்றார்களே, வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், சிங்கப்பூரில் இருக்கின்றார்கள், மலேசியாவில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ பேருதவி செய்வாயாக. மலேசியாவுக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பேருதவி செய்வாயாக. அவருடைய வியாபாரங்கள் வளர்ச்சி கொடுத்திருப்பாயாக. அவருடைய தொழில் அபிவிருத்தி கொடுத்திருப்பாயாக. அவருடைய உடல்நிலை சீராக்கி கொடுத்திருப்பாயாக. வெற்றிகரமான வாழ்க்கையை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருப்பாயாக. அவருடைய பெற்றாலும் எல்லாம் நாளாக பெற்றாலும் எங்களுடைய வாழ்க்கை அங்கீகரிப்பாயாக. அவர்களுக்கு மறுபடிய வாழ்க்கையை சிறப்பாக கேட்பதற்கு யாரா என்னுடைய மனசாவை உயிர் வாழ்க்கையை காட்டி யாரா அலங்காரமாக மனசா படைக்கப்பட்டு அழைப்பதற்கு ஏதாவது பெறுவதை செய்திருப்பதாக. நல்ல அழுத்தம் சித்திகளுக்கு இங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மக்கள் மூலமாக அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய துவாக்களை புரிந்து இருக்கின்றது. 2320 யாசிகளை துவா செய்யக்கூடிய மாணவ இருக்கிறார்கள். 120 புராணி ஓடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களும் 1510 ஓடியிருக்கிறார்கள். அதோடு முற்றுச்சலாக 5 தடவை இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லாம் அனைத்து உடனும் சேர்ந்து அதற்கு சித்திகளுக்கு துவா செய்திருக்கிறது. அவருடைய மருமை வாழ்வு வெளிச்சமாக்கி கொடுத்திருப்பார்கள். மருமை வாழ்வு வழங்குவதையெல்லாம் பிரார்த்தமாக்கி கொடுத்திருப்பார்கள். மருமையில் அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனசாவை உயிர்ந்தார மனசாவை ஆக்கிடுவார்கள். எந்த குறைவு காரணங்கள் நோக்கி கொடுத்திருப்பார்கள். மனசாவை யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அதனுடைய அனைத்து உறுப்பினர்களும் அதற்காக எல்லாம் கமிட்டிக்காரர்களும் எல்லாம் நிறையான உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு சூழ்நிலை உண்டாக்கிருப்பார்கள். நம்மளால் அதை தவிர்க்கலாம். வைத்தியர்களுக்கு வெளியே நம்மளால் சட்டத்தின் பொதுவாக நம்மளால் வியாப்தி செய்யலாம். மகாத்மா செல்வதற்கும் ஒரு வளமான صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. மாநிலம் சேர்ந்து 182 குரான் எல்லாரும் சேர்ந்து ஓதிருக்கிறாங்க. அதே மாதிரி 2321 யாசின் ஓதிருக்கிறாங்க. இஹ்லாஸ் 1500 ஓதிருக்காங்க. முல்க் சூரா ஓதிருக்காங்க. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இந்த மஜ்லிஸ்ல வந்து துஆ செய்திருக்கிறார்கள். மஜ்லிஸ் மதரசாவே இன்ஷாஅல்லாஹ் ஒரு வெள்ளிக்கிழமை மறுபடியும் வெள்ளிக்கிழமை மஜ்லிஸ்ல இன்ஷாஅல்லாஹ் ஒரு கதுல் குர்ஆனாக வருமா வாரத்திலே ஓதி கதுல் குர்ஆன் துஆ ஓதி இன்ஷாஅல்லாஹ் மறுபடியும் வெள்ளிக்கிழமை இந்த துஆவை பிரத்யேகமாக நாங்கள் அதற்காக நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எல்லாருடைய எண்ணங்களையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. அத்தனை மக்களுக்கும் தனித்தனியாக சொல்ல நேரம் அவகாசம் இல்லை. வெவ்வேறுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா محمد وعلى آله وصحبه وسلم.